Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னார் அந்த காலத்தில். அந்த காலங்கிறது வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்த சுதந்திரம் அடைந்த நேரத்தில். அப்போ வந்து லண்டன்லேருந்து ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இந்தியாவில் இருந்த அரசுகளை கவனிப்பதற்கும் அதை வந்து மானிட்டர் செய்வதற்குமாக ஆளுநரை உருவாக்கினார்கள். அதனால் அப்படி அண்ணா சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் மீதான ஒரு மோதலை, போலி மோதலை உருவாக்கி, போலி என்கவுண்டர் மாதிரி இது ஒரு போலி மோதலை தொடர்ந்து உருவாக்கி மக்கள் தமிழகத்திலே அனைத்து துறையிலும் நிர்வாக ரீதியாக தோல்வியடைந்துவிட்ட தமிழக அரசு தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்கான ஒரு கேடயமாக ஆளுநரையும் சனாதனத்தையும் மத்திய பாஜகவையும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் வந்துடும், தமிழர்களை அடமானம் வைத்திருவாங்க, இப்படி பொய்யான ஒரு கட்டுக்கதைகளை புனைக்கதைகளை சொல்லி தமிழகத்தில் அத்தனை துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டதை மறைப்பதற்கு இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைக்க விரும்புகிறோம். ஆனால் அசம்பிளிக்குள்ள நேற்றுக்கு கரூர் விவகாரம்லாம் அதிமுக தானே பேசணும்னு முன்னெடுத்தாங்க. ஆமாம், பேசித்தானே ஆகணும். மக்கள் பிரச்சனை ஒரு 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு நிர்வாக ரீதியாக இவர்களுடைய தோல்வி, அதாவது வந்து ரவுண்டானா பகுதியிலையோ மற்ற பகுதிகளிலோ கொடுத்திருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்க போகிறதில்லை. ஏன் ஒரு மாதங்களுக்கு முன்பு துணை முதல்வர் செய்கின்ற பிரச்சாரத்திற்கு ரவுண்டானா பகுதி கொடுக்கப்படுகின்ற போது உங்களுக்கு உளவு பிரிவு என்று ஒன்று இருக்கிறது. இதற்கு முன்பு 4 மாவட்டங்களிலே அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அங்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நன்கு தெரிந்ததற்கு பிறகும் உங்களுடைய உளவு பிரிவினுடைய ரிப்போர்ட்டினுடைய இதற்கு பிறகும் நீங்கள் அந்த இடத்தை வாண்டனாக கொடுத்ததிலும் தமிழகத்தில் எந்த ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனையிலும் விரைந்து செயல்படாத முதல்வர் காட்டிய அதீத அக்கறை, அதுதான் மெயினாக வந்து அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஊகம் என்னன்னா, அதில் காட்டிய அதீத அக்கறையும் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் நேற்று விளக்கம் கொடுத்துட்டு தான் இன்று ஆளுநர் சம்பந்தமான பிரச்சனை, அரசு சம்பந்தமான பிரச்சனை விளக்கம் கொடுத்து விட்டால் அந்த 41 உயிர்கள் வந்துவிட போவதில்லை. இந்த துயர சம்பவத்திற்கான பொறுப்பை யாரும் ஏற்க போவதில்லை. அதனால வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னு ஜஸ்ட் லைக் தட்டா ஐயா சொன்னாங்க, வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி. கிட்னி முறைகேடுங்கிறது வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், யாரோ ஒரு கட்சியில் இருக்கிற கடைக்கோடி தொண்டன் இதில் நான் தலையிடவே இல்லை. ராமநாதபுரத்தில் எங்கேயோ ஒரு கடைக்கோடி ஊரில் உள்ள ஒரு தொண்டன் அந்த வேலையை செய்யலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இவர் தான் சட்டத்தை இயற்ற போகிற 234 சட்டமன்ற உறுப்பினரில் ஒருத்தர். அவருடைய மருத்துவமனையில் கிட்னி திருடுவதுங்கிறது வந்து உச்சபட்ச ஜனநாயக கேவலம். ஏன்னா வந்து உடனடியாக நீங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறதா அப்புறம் உங்களை நான் பேச விட மாட்டேன். நீங்க பேசுற போது ஆதாரம் இருந்து தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க. வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் கூட நீங்க போடல. சதீஷ்குமாருங்கிற ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் பிரமானந்த் சின்ஹா அவர்கள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறாங்க. அவர் யார்? தமிழகத்தை சேர்ந்த அதிகாரி தான் பிரமானந்த் சின்ஹா. அந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு யார் போகிறாங்க? தமிழக அரசு தான் போகுது. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை இதை தொடரலாம்னு சொல்லி போட்டாங்க. சிபிஐ விசாரணை வந்து இது வேண்டியலன்னு சொல்லி சிறப்பு புலனாய்வு குழுவை செய்யலாம்னு சொல்லி. இதில் என்னன்னா வந்து இதை விட மிக கேவலமாக இன்றைக்கு வந்திருக்கிற தகவல், நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் பகுதியில் ஒரே ஒரு தாலுக்காவில் மட்டும் 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கில் வந்து வினித் ஐஏஎஸ், சுகாதாரத்துறையினுடைய முதன்மை துணை செயலாளராக இருக்கிற வினித் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட தமிழக அரசினுடைய குழு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கு. 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்குன்னா அந்த குமாரபாளையம் தாலுக்காவில் மட்டும் நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய, அதாவது தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய வறுமையை பின்னணியாக கொண்டு இதற்கான புரோக்கராக செயல்பட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற ஆனந்தன் என்பவர் இன்று வரை கைது செய்யப்படவில்லை. அவர் மேலே எஃப்ஐஆர் கூட போடல, பிரியா உளவிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னா எவ்வளவு சீர்குலைவான இதில் வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை உறப்பு செயலாளர் யாரும் ரிப்போர்ட் கொடுக்கல. உங்களுடைய சுகாதாரத்துறையினுடைய இயக்குநராக இருக்கின்ற துணை இயக்குநராக இருக்கின்ற வினித் ஐஏஎஸ் அவர்கள் தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். 1000 பேர்களுடைய கிட்னிகள் அந்த ஒரு தாலுக்காவில் மட்டும். அப்ப இந்த தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் வறுமையை பின்னணியாக கொண்டு இந்த திராவிட மாடல் எந்த மாதிரியான தவறான முன்னுதாரணங்களை தமிழக மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது? இந்த மாதிரியான நிர்வாக தோல்விகளை, தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு ஆளுநரை பார், ஆளுநரை அதை செய்து விட்டார், ஆளுநர் இதை செய்து விட்டார் என்று திசை திருப்புகின்ற மடைமாற்றுகின்ற வேலையை இவர் தந்தையார் கலைஞர் கருணாநிதி எப்படி செய்வாரோ. கரூர் விவகாரம் சம்பந்தமா அசெம்பிளில பேசிட்டாங்க, ஆளுநர் சம்பந்தமா பேசிட்டாங்க, கிட்னி தொடர்பாக பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு 3 பிரச்சனையும். இல்ல இது பேச மாட்டேன்னு சொன்னாங்க. பேசிட்டாங்கன்னா நாளைக்கு அது முடிஞ்சிரும்.
தமிழகத்து மக்களுடைய உயிர் அவ்வளவு துச்சமாக இருக்கிறது. என்ன செய்யணும் இப்ப முதலமைச்சர்? என்ன செய்யணும்? உங்களுடைய ஐஏஎஸ் அதிகாரி வினித்து தான் கொடுத்திருக்காரு ரிப்போர்ட். 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன. இங்க அரசு இயந்திரம் எந்த மாதிரியான செயல்பாட்டிலே இருக்கிறது, இதை செயல்படுத்த வேண்டிய காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தானே இது இருக்கு. இன்றைக்கு வரை அஜித்குமார் மரணத்தில் என்ன காரணத்துக்காக அந்த கொலை நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு 50 கோடியை திருடிட்டு விட்டாரு, ஒரு 10 ஏடிஎம் மிஷினை திருடிட்டு விட்டாரு, இல்லை ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை, என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு உயிர் அங்கே போயிருக்கிறது. இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்து கொண்டு கவின்குமார் ஆணவ கொலை, திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஆணவ கொலை, சின்னத்துறை வெட்டி கொல்லப்பட்டது, மாணவன் வெட்டி கொல்லப்பட்டது, சாதிய படுகொலை, இப்படி இன்றைக்கு காவல்துறை செயல்பட வேண்டிய இடத்துல எல்லாம் செயல்படாமல் இருந்து கொண்டு தாயார் முன்னிலேயே பெண்ணை கற்பழித்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நிர்வாக ரீதியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மொத்தமாக தோல்வி அடைந்து விட்டது. இந்த தோல்வியை மறைப்பதற்காக ஆளுநர் பெயரை சொல்லிக்கொண்டு நீங்கள் காலத்தை ஒப்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். இல்லைனா சனாதனம் ஒன்று சொல்லுவீங்க, இல்லைனா டீலிமிட்டேஷனை சொல்லுவீங்க, இல்லைனா சமூக நீதியை சொல்லுவீங்க. நாங்கள் இங்கே கேட்பது இல்ல, சமுதாயத்திலே வறிய நிலையில இருக்கின்ற மக்களுடைய வறுமையை முதலீடாக கொண்டு இன்றைக்கு கிட்னி திருட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதான் எஃப்ஐஆர் போட்டாங்களே, அதான் சட்டமன்றத்தில் பேசிட்டாங்களேன்னு சொன்னா இது எந்த அடிப்படையில நியாயமாக இருக்க முடியும்? அவ்வளவு ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் மீது வைக்கிறீங்க. ஆளுநர் எங்கே 520 வாக்குறுதியை கொடுத்துட்டு தேர்தலில் நின்று ஜெயிக்கல. என்ன நீங்க மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்க? எல்லா மக்களும் தமிழகத்தில் இன்றைக்கு போராடாத துறைகளே இல்லை. ஆசிரியர்கள் எங்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் வேணும்னு சொல்லி அரசு ஊழியர்கள், தமிழகத்தில் இருக்கிற 27 லட்சம் அரசு ஊழியர்களில் ஒரு சில லட்சங்களை தவிர மற்றவர்கள் வந்து பழைய ஓய்வு திட்டம் வேணும். இந்த பிரச்சனை எல்லாம் பேசணும்னு அசெம்பிளில எதிர்க்கட்சி சொல்லியிருக்காங்களா? என்னென்ன பிரச்சனைகள் பேசணும்னு எதிர்க்கட்சி கேட்டிருக்காங்க. அந்த பிரச்சனைகள் எப்போ பேசப்படும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார்ல. சபாநாயகர் வந்து சபையின் நாயகராக நடந்து கொண்டிருக்கிறாராங்கிறது முதல்ல சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் வச்சுக்கிங்களேன். ஏன்னா வந்து அவர் அந்த மாதிரி நடந்துக்கல. அவரே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் போல தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு கூட கிட்னி இது சிம்பிள் பொருத்திக்கிட்டு தான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போயிருக்கிறாங்க சட்டமன்றத்திற்கு. இவ்வளவு பிரச்சனை வந்ததற்கு பிறகு இவர் அதை திசை திருப்புகின்ற வேலையை தான் தொடர்ந்து முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்ல வர்றோம். தமிழகத்தில் காவல்துறை வந்து கட்டுப்பாடற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களே வந்து கற்பழிப்பை செய்கிறார்கள். தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. 8 வயது பெண்ணிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. இதையெல்லாம் விவகாரம் தொடர்பா பேசணும் அப்படிங்கும்போது அசெம்பிளியில் என்ன சொன்னாங்க? இல்லை, அசெம்பிளியில் சொல்றதே இருக்கட்டும். இவங்க வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை மதுரை உயர்நீதிமன்றம் அமைக்குது. அதற்கு மேலாக இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதில் என்ன தவறு இருக்குது? உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி பிரமானந்த் சின்கார் ஏடிஜிபி அவர்கள் தலைமையில் தான் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்குது. சப்போஸ் வேறு ஏதாவதுன்னா கூட சரி, உங்களுடைய அதிகாரிகளை எதிர்த்து நீங்களே உச்சநீதிமன்றத்துக்கு போகின்றீர்கள் என்றால் இதில் கிட்னி திருட்டுன்னு சொல்லிவிட்டாங்களாம். அது முறைகேடுன்னு சொல்லி மாசு அவர்கள் சில திருத்தங்களை எல்லாம் செய்கிறார். இலக்கண பிழையெல்லாம் திருத்துகின்றார். இலக்கண பிழையை திருத்துகின்ற நீங்கள் சரி அந்த மருத்துவமனையை மூடினீங்களான்னு கேட்டிங்களா? அந்த இதில் வந்து கிட்னி திருட்டு மட்டும், கிட்னி முறைகேடு சார்ந்த அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை மட்டும் நிறுத்தி இருக்கிறீர்கள். அப்போ அடுத்ததாக காற்றை திருடுவாங்க, அடுத்து கல்லீரலை திருடுவாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்காக நீங்கள் தடை செய்து கொண்டு வருவீர்கள். இதெல்லாம் வந்து உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற துறைன்னு சொல்கின்ற போது இன்னும் கூடுதலாக அக்கறை எடுத்துக்கொண்டால் தான் சமுதாயம் நம்பும். இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எங்கோ எதையோ பேசிக்கொண்டு முதல்ல வந்து முதல்வர் தமிழகத்தில் இருக்கிற எதிர்க்கட்சிகளுடைய தொலைக்காட்சியை பார்க்கணும், உங்களை போன்ற நடுநிலையாளர்களுடைய தொலைக்காட்சியை பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்காமல் அவர் கண்ணு முன்னால் எப்படி ரோம் நகரம் பற்றி எறிந்தபோது பிடில் வாசித்தாரோ நீரமன்னன், அதை போல் வந்து தமிழகத்தில் வந்து அவர் ஒரு இந்த கல்விக்கான ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார். தெலுங்கானா முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து அதில் ஒருத்தர் சொல்கிறார், எங்கள் அம்மா இதாக இருக்கிறாங்க, ஸ்வீப்பராக இருக்கிறாங்க அப்படின்னு. ஸ்வீப்பர்னு சொல்லாதப்பா, தூய்மை பணியாளர் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஆகா, என்னடா இவ்வளோ ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்கிறாருன்னு பார்த்தா இங்கே ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் ஏறக்குறைய 13 நாட்கள் இரவு பகலாக உணவு கூட அருந்தாமல் அங்கே போராட்ட களத்தில் இருந்த தூய்மை பணியாளர்களை இவங்க நடுராத்திரியில் அடித்து ஏற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களை அடித்து ஏற்றி கொண்டிருந்த போது இவர் கூலி பணத்தை இவர் குடும்பத்தோடு சந்தித்து பார்த்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் சொல்ல முடியும். அவ்வளவு நீங்கள் வந்து கரூர் சம்பவத்தில்
மொத்தமாக 7 மணி நேரம் நேட்டா வந்தாருன்னு சொல்றாங்க. 3 to 10 மணி தான் நீங்க கொடுத்திருந்தது. உரிய நேரத்துல தான் விஜய் வந்திருக்கிறாரு. அங்க காவல்துறை நீங்க எப்படி மாரல் லைபிலிட்டி அவங்க மேல செட் பேக் பண்றீங்களோ அது மாதிரி வந்து அதுல 50% ஆஃப் த லைபிலிட்டி ஏத்துக்கொள்ள வேண்டியது அரசு இயந்திரம், குறிப்பாக காவல்துறை. நீங்க மொத்த லைபிலிட்டியும் அவர் மேல தள்ளிட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம், இதன் மூலமாக தாவேக்காவுக்கு மூடு விழாவை நடத்திடலாம்னு நீங்க கனவு காண்றீங்க. நாங்க கேட்கிறோம், வானூர்தி இது நடந்துச்சு சென்னையில 5 பேர் செத்து போனார்களே உங்க கண்ணு முன்னால. இல்ல நீங்க ஏசிகளோட இதோட உட்கார்ந்து நீங்க உங்க குடும்பத்தோடு குதூகலித்துக் கொண்டிருந்தீர்களே, உங்க கண்ணு முன்னால 5 பேர் செத்து விழுந்தானே, அதற்கான பொறுப்பை நீங்க ஏற்றீங்களா? அந்த குடும்பத்தை நீங்க போய் பாத்தீங்களா? 68 பேர் அன்றைக்கு வந்து சாராய மரணத்தில் இறந்து போனாங்க. நீங்க அதுக்கு முன்னே 22 பேர் வந்து மரக்காணத்திலையும் செங்கல்பட்டுலையும் இறந்து போனாங்களே, அப்போதே உங்களுடைய இரும்பு கரங்கள் அதை ஒடுக்கி இருந்தால், காவல்துறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்த 63 பேர் மரணம் நிகழ்ந்திருக்காது. அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 10 பேர் இறக்குறாங்க. அங்க கலெக்டர் போய் நின்றுட்டு இது சாராய மரணம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த இறப்புல வந்து குடிச்சாங்க பாருங்க, அவங்க தான் பாக்கி 53 பேர் செத்து போனாங்க. இப்படி காரணம் பொறுப்பு இல்ல. அங்க நீங்க போனீங்களா? நீங்க வந்து நான் கேக்குற ஒரு கேள்வி, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தான் நாங்க போராடுறோம், நாங்க நேரா போனோம் கரூர்ல பார்த்தோம் சொல்றீங்க. கிட்னி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பேச மாட்டேன்னு சொன்னார், அத சொல்லுங்க. கிட்னி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பேச மாட்டேன் அப்படி சொன்னார். நீங்க சொல்றத பார்த்தா பேசிட்டா அது முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி. இல்ல பேச இல்ல என்ன சொன்னார்னு மக்களுக்கு தெரியணும்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் அசெம்பிளிக்குள்ள பேச மாட்டேன்னு சொன்னாரா? இல்லங்க, அட்லீஸ்ட் அவர் வந்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் சட்டத்தை இயற்றினார்னா என்ன இயற்றுவார் சொல்லுங்க? இருக்கிறவங்க கிட்னியெல்லாம் பிடிங்கலான்னு தானே சட்டம் இயற்றுவார், என்ன எழுதுவார் நீங்களே சொல்லுங்க. சட்டத்தை இயற்றக்கூடிய லெஜிஸ்லேஷன் அசம்பிளியில் அவர் இருக்காரு, என்ன சட்டத்தை அவர் இயற்ற போறாரு? அப்ப கிட்னி திருட்டெல்லாம் வந்து இதுல வராது. அவர் முறைகேடு செஞ்சிட்டாரு அப்படி நிரூபணமாகல இல்ல, முறைகேடு செஞ்சிட்டாரு. அந்த மருத்துவமனை தானங்க நிப்பாட்டி இருக்காங்க, மருத்துவமனையில தானங்க இப்ப டிரான்ஸ்பிளான்ட் நிப்பாட்டி இருக்காங்க. நீங்க ஏதோ வேற ஒரு மருத்துவமனையில அவங்களுடைய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை தானங்க நிப்பாட்டி இருக்காங்க. மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான இது தானங்க நிப்பாட்டி இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம ஸ்கிப் ஆகிட்டு போகக்கூடாதுங்க. யதார்த்தத்தை யதார்த்தமாகவே பேசுவோம். அதையெல்லாம் பேசாமல் விட்டு நீங்க ஆளுநர் அதை பண்ணிட்டாங்க, மறுவரையறை வந்துடுது, சமூக நீதினா நாங்கள் என்ன கேட்குறோம்? தமிழகத்தில் வறிய நிலையில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுடைய கிட்னிகள் உங்களுக்கு வந்து விற்பனை பொருளாக மாறிவிட்டது. இதை நீங்கள் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். எந்த சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட வர்றீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இதையெல்லாம் கேட்டால் இதை பேச மாட்டார் துணை முதல்வர் உதயநிதி. என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் பிஜேபி இவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது பொய்யான மடைமாற்று வேலைகளை செய்யாதீர்கள். தமிழகத்தினுடைய மக்களின் நலனுக்காக நீங்கள் கொடுத்த 520 வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றினீங்கன்னு முதல்ல திரும்பி பாருங்க. முதல்ல அந்த 63 பேர் இறந்தாங்களா, 68 பேர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணத்தில், அவங்கள போய் சந்திங்க. நீங்கள் வேங்கவையில் போய் பார்த்தீங்களா? அதை விடையா சமூக நீதி கேவலம் ஒன்று நடந்திருக்குது. கடந்த 1000 ஆண்டுகளில் நடக்காத ஒரு அவலம். யார் வழக்கு தொடுத்தாங்களோ வழக்கு தொடுத்தவர்கள் மீது நீங்க வந்து வழக்கு போட்டிருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடியதுல நம்ம கரண்டா என்ன செஞ்சிருக்கணும்? நான் உங்கள்கிட்ட வர சொல்லுங்க. இல்ல இல்ல கேளுங்க, பதில் வாங்கிட்டு வந்துறேன். அட்லீஸ்ட் வந்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவரை கட்சி பொறுப்புல இருந்தாலும் விளக்கிருக்கணும். கட்சி பொறுப்புல இருந்தாலும் விளக்கலன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணமா போடும். அவங்க சட்டமன்ற உறுப்பினரே அதை செய்யறாருங்கிறது வந்து, ஏன்னா அவர் ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் மக்கள் 3 லட்சம் பிரதிநிதி 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறவரை அந்த தவறை செய்யறாரு. வாங்கிடுறேன், பதில வாங்கிடுறேன். நாமக்கல்ல இன்னும் உச்சமா என்ன பண்ணிருக்காங்க, கிட்னி எடுக்க வந்திருக்காங்க, கிட்னி சரியா இல்ல பொருந்தலன்னு சொல்லிட்டு கல்லீரலை பிடிங்கிட்டு விட்டுருக்காங்க. அதுவும் உங்க வினித் ஐஏஎஸ்னுடைய ரிப்போர்ட்ல தான் இருக்கு. அப்ப என்ன நீங்க நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நிறைய இப்ப நம்ம தலைப்பை மீறி அது நடந்து கொண்டு 4.5 வருஷம் நடந்த ஆட்சியில் நடந்த விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள், எல்லா ஆட்சியிலையும் 100% வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா ஆட்சியிலும் குறைகள் நிறைகள் இருக்க தான் செய்யும். அது எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பாங்க, எதிர்கட்சிகள் சுட்டி காட்டலாம். அதெல்லாம் இன்னைக்கு தலைப்பு என்ன? தலைப்பு என்ன? மத்திய தலைப்பு என்ன? நீங்க போன 4.5 ஆண்டுகள்ல நீங்க போன 4.5 வருஷத்துல நீங்க ஆட்சி பண்ண பேசலாமா? மத்திய அரசுடன் மாநில அரசு போன 4.5 வருஷத்துல நீங்க பண்ண ஆட்சி பண்ண பேசலாமா? நீங்க என்ன பண்ணீங்க? திசை திருப்புறதுக்காக முதல்ல துப்பாக்கி சூட்ட வேடிக்கை பார்த்தவங்க உங்களை பத்தி பேசலாமா? ஏங்க எல்லாத்தையும் பேசலாமா? ஏங்க அப்ப தாமிரபரணி நிலா 35 பேரை கொண்டு வந்து எல்லாத்தையும் பேசலாம். பழைய கதையில பேசலாம். 77 பேசலாம். கௌதம் ஈழத்தமிழர்கள் செத்ததை பத்தி பேசுவோமா? எல்லாத்தையும் பேசுவோமா? தனியா வாத வைக்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் அத பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அத பத்தி பேசுங்க. தமிழ்நாட்டுல வச்சு தான் பேசி இருக்கோம். என்ன தலைப்பு வச்சு பேசுங்க? டைம் எல்லாத்தையும் பேசுங்க. அதுங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அதை திசை திருப்புறதுக்கு காரணம்ங்கறத சொல்றோம். சரி.